ஆக்சிலேட்டருங்கிறது ஊறுகாய் மாதிரி லைட்டா தான் தொட்டுக்கணும். கிளச்சுங்கிறது சோறு மாதிரி நல்லா அடிச்சு இறக்கிடணும். பிரேக் தண்ணி மாதிரி அப்பப்ப குடிக்கணும். எப்ப தேவையோ அப்பதான் குடிக்கணும் தண்ணி. அப்ப இண்டிகேட்டர் இதெல்லாம் வந்து சைடுல வச்சு சாப்பிடுற ஸ்நாக்ஸ் மாதிரியா? ஆமா. கியர்ல வந்து தேன் மிட்டாயி கள்ளப்பருப்பி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். என்ன தம்பி அப்புறம் திங்கிறேட்ட சொன்னா திங்கிறேட்ட சொல்ற நீ புரிஞ்சுக்கணுமே. நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. வாங்கண்ணே, வண்டியில இருங்கண்ணே. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆத்தி லேடிஸா ரிலேட்ஸ பத்தி மாப்பிள்ள அன்னைக்கே சொன்னானே. மாணிக்கம் ஆமரத்தை அசால்ட்டா முட்டி சாச்சிடலாம், ஆனா ஸ்கூட்டி முன்னாடி போன மதங்கண்ட யானையா இருந்தாலும் மர்கே அசாலாதான். அச்சச்சோ, மாப்பிள்ள சொன்ன மாதிரியே வராலே. இந்த ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. ஏனே இன்னொரு பொறுப்பு 2 பேரும் சேர்ந்தா பிறக்க போறோம். இருக்கிற வரைக்கும் ஒத்துமையா இருப்போமே. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தாசியா இல்லாம முத்து பத்த பிள்ளைங்க முன்ன பண்ண போயிடுச்சுன்னு ஊர் பேசிடக்கூடாது. ஆத்தா இருந்தா அன்பு கிடைக்கும், அப்ப இருந்தா அனுபவம் கிடைக்கும், அண்ணன் தம்பி இருந்தா தான் பலம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒன்னா பாத்துட்டு சும்மா இருப்ப நானு. இனிமே இது உன் கடை.